முட்டை வாடான வாழ முடியுது. மூடி உள்ள போயிடறாரு பீத்தா போட்டேன். போடா மூடிக்கிட்டு. நான் வரமாட்டேன். பின்னாடி ஸ்டெப்னி ஒருத்தர் இருக்கிறான் பாரு. பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான் பாரு. அது மம்பளி. நானுடா இங்கே. நானு டாபா. யாச்சோ காட்சி நானே வாங்கணும்னு தலையிலே எழுதிக்குது. நான் வரும் தரும் ஆலைகளில் என் அடியாள இருக்கக்கூடிய என் புத்தி மந்திரி அந்த போய் விட்டான். மன்னர் அழைத்தார் என்று போய் கூட்டிட்டு உடனே கூப்பிட்டு வரங்க. ஏன்னா அண்ணா ஏப்பா மகாராஜா உங்களை கூப்பிட்டு வர சொன்னா அப்படி கூப்பிட்டு என்னன்னு கேளு போ. ஏன் நான் என்னன்னு கேட்டு வர என்னன்னு கேளு. எது கூப்பிட்டீங்க கேளு. எதுக்கு கூப்பிட்டீங்க? நாளைக்கு தானே வருவான். வந்தவனையும் துரத்தி நம்ம யார போய் கூப்பிட்டோம். கொஞ்சம் காப்பாத்திக்கிற போட. போய் கூட்டிட்டு சொல்ல நல்லா பண்ண. எது கூப்பிட்டீங்கன்னு கேக்குறான். என்ன போய் அவனை கூட்டிட்டு வர சொன்னா அவனை பதில் கேட்டு சொல்ல சொன்னா திருட்டு வேலை தானே. என்ன அடிச்ச மாதிரி அடிக்கிறான் அவனை. நாளைக்கு பேண்ட் போட்டிருப்ப கூட்டு வர சொன்னாங்க அடிக்கிறாங்க. அப்படியா? அடிக்கவே மாட்டேன் முத்தம் கொடுப்பான் பாரு. மந்திரி மந்திரி கூத்தியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டு அனுப்பிடு. அப்படியே சொல்லிட்டு வரேன். அப்படியே சொல்லிட்டு வா. நாங்க மகாராஜா என்னடா மந்திரி பொண்டாட்டியும் கோயிலுக்கு போய் மந்திரி பொண்டாட்டி நல்லா மந்திரி பொண்டாட்டி நல்லா போயிட்டா. கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வரேன். நல்லா இருக்குது. அடிக்கிறான்டா. அடிக்கிறானா? நான் சொன்னது சொன்னியா இல்லையா? சொன்னேன். பீத்தால போட்டு எப்பறம் அவன் அடிச்சான்? சொன்னதா இன்னும் 2 அடி போட்டாங்க. அவன் உன்னை ஏமாத்துறான்டா. இருறா அவன் கட்டணம் தான் அடிக்க மாட்டேங்கிறான். இதை கட்டி இப்ப அவன் என்ன தான் சொல்றேன். நான் தான் பாக்குறேன். கட்டு பாதுகாப்பு பண்ணிக்க. மந்திரி பொண்டாட்டியும் கூட்டிட்டு வரதான். ரெண்டாவது கூட்டாரு. ஆமா மந்திரி கூத்தியாலும் பொண்டாட்டில பையன் கூத்தியாப்பா. கூத்தியாவா? கோயில சாமி கும்பிடுறப்ப சரி மதுரை சவர் இடிஞ்சு விழுந்து செத்து போயிட்டாங்களா? செத்தே போயிட்டாங்க அங்கேயே. ஏங்க மகாராஜா அவன் என்னடா சொன்னா? ஆயாட்ட போவ சொன்னா. ஆயாட்ட போக சொன்னா. நானே பார்த்து சொல்றேன். ஏங்க மகாராஜா ஏண்டா மந்திரி பொண்டாட்டி கோயிலுக்கு போனாங்களா? மதில் வந்து போய் சொல்றான். பிரலாதி செத்து போயிட்டாங்க. போய் சொல்றான். நான் பொண்டாட்டினே சொல்லல. கூத்தியாளா? அதாவது மந்திரி கூத்தியாலும் உளுந்து 2 பேரும் செத்து போயிட்டாங்க. சரி செத்து போயிட்டாங்கல்ல? ஆமா. அவங்க போய்க்கிறது மண் இருக்கும். ஏற்றிதா சாம்பல் இருக்கும். அண்ணா கொண்டு வர போடா. அதை கொண்டு வரதா போடா. சாம்பல் கேக்குறானா? சாம்பல் கேக்குறான். சாம்பலா? அந்த பல்ல கிடக்குறானா வச்சு மண்ணு கேக்குறா அப்படி. ஓ பொது இடத்த மண்ணு கிடக்கும். ஆமா எடுத்துதான் சாம்பல் இருக்குன்னு சொல்றேன். ஆனா பெய்யாத பெரிய மழை பேஞ்சி சரி சாம்பல் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போயிருச்சா? அப்படியே சொல்லிவிடு. ஏங்க மகாராஜா பெய்யாத மழை வந்து சாம்பலாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. பெய்யாத மழை வந்து அடிச்சுட்டு போயிருச்சா? ஆமா. எதல அப்படி சொல்றான். பெய்யாத பெரிய மழை வந்து தண்ணியில எல்லாம் அடிச்சிட்டு போயிருச்சான் சாம்பல்லாம். என்ன பண்ண ஏது தெரியாது. சரி என் அறியாமையிலாவது எனக்கு புத்திமதி சொல்ல. எனக்கு மந்திரி உடனே வேணுமா? அவனை போய் மயத்தை பிடிச்சி இழுத்துருவான். அடிக்கிறான்டா. வாய் அப்படி காட்டுற என்னாச்சு? முடிய பிடிச்சிட்டு இழுத்துட்டு வரதான். அப்படியே சொன்ன? ஆமா. ஏன்னா இது முன்னாடி சொல்ல மாட்டேன். கைய கொண்டா புடிச்சிய மயத்த போயிரு. அப்படியே எங்க மகாராஜா மயிறு கேட்டீங்களே, அதான் மயிறு. அவன் மயத்தை பிடிச்சி எடுத்துட்டு வரான்னா உன் மயத்தை பிடிச்சிட்டு போனாலே அவனை கை பிடிச்சி விட்டாடா. கையை பிடிச்சி கூட்டிட்டு கையா கூட்டிட்டு உடனே வரங்க. அடிக்கிறான்டா. அடிச்சு விட்டானா? என்ன பத்தி சொன்னியா இல்லையா? சொன்னேன். அதுக்கு போட்டு குப்புன்னு குப்புறான். என்ன கேட்டா? கையை பிடிச்சி இழுத்துட்டு வரதான். கையை பிடிச்சி தரணும். ஆமா. என்னடா பியா அவளுக்கு புத்தி இல்லாம போடுறா விட்றா அப்படி கையா போடா மனசுடா போடா. கோவிந்தா கை ஏன்டா அவன் கையை பிடிச்சி ஓடியாடா உன் கையை பிடிச்சா
கை வேண்டாம். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். போயதா தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மனம்போல வந்தவரை யாரடித்தார்? யார் யாரு? டேய் ஓடி போற கொண்டு போறோம். ஹாய் இதலையா? ஹலோயா? ஹாய் சுவாமி. பரவாயில்லை பாணிக்கா. அந்த ஐனுக்கு ஒரு எண்ணமா இருக்குது. என்னாச்சு பத்தியா முடி வாட்டாங்கனாங்க. என்ன கண்டாள்? சுவாமி உனக்கு சத்தியான பைபிளை. ஐயோ என்ன காலோட மூத்திர வருது. புரிஞ்சிரலாம். என்னை கண்டாள்? தொண்டையில கிச்சிக்கிச்சா? தொண்டையில கிச்சிக்கிச்சா? ஆமாங்க செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. ஏய் செக்ஸ் மாத்திரை. ஐயோ செக்ஸ் மாத்திரைங்க. ஏன் வாங்கி இருக்கிற? ஏய் பாரு அப்பளம் அடிச்சு விடாத. நாள வீட்டுக்கு போக மாட்டோம். அடிக்கடி நெருக்கடி செய்யற ஆயுத ஆபத்துக்கு அறிகுறி. நான் அந்த மரத்துல பாரு கருகுருவி. அறிகுறிகளே கருகுருவி. கால வண்டியில போக ஓமகத்துக்கு ஆகுது. என்னடா சொல்றேன்? அதே தப்பு வண்டியில போகும்போது ஓமகத்துக்காக இருப்பானா? அப்படியா? தெளிவா சொல்றான். வண்டியா? இருந்தாலும் இருவரும் பேர் கூடி வீரவாத்தியில் போனால் போகட்டும். நான் பெத்த மகனே பணமுட்ட தலையா. ஆமா நான் பெத்த மகனே பணமுட்ட தலையா. நீ சத்து போனா நான் என்ன பண்ணுவேன்? ஆமா போனாலும் போகட்டும் பொறி வண்டு முகரையா. சரி நீ சத்தா மயிராஜி உன் மொண்டாட்டி எனக்காச்சு அப்படி சொல்லு. என் மொண்டாட்டி உனதாச்சா? அடிக்கிற அடி தெரியாது. நீ மேல தலைமை தெரியாது. ஜாக்கிரதை. யாசாமி எங்க அடிக்கிறதோ யாருக்கு பேசுறோம் தெரியாம படிக்கு. எனக்கு தெரியாது. வருவது வேண்டாம். யார்கிட்ட பேச தெரியாதா? ஒன்னா அப்புறம் பீத்தால பொண்டைகிட்ட பேச தெரியாது. எனக்கு என்ன நினைக்கிறாங்களே பொறுமை. நாமல் இருவரும் பேசக்கூடிய வீரவாதிகள் போனால் போகட்டும். ஆமா போனால் போகட்டும். இன்னும் தீபாவளி தீபாவளி தெய்வீக சபை தெய்வீக சபை ஆகாவிருந்தேன். சாமி என்னடா ஏண்டா அவருங்க என்னடா உண்மையே காணோம். நைட்டு 10 மணி இந்த இடத்துல கூத்தாரு. என்ன ஒரே சித்தர் போல கடிக்கல. இவரை மட்டும் எப்படி எறும்பு கடிச்சிருக்கோம்? அப்படி சொல்றேன். இப்படி இப்படி குச்சி தெரியுறாரு. அது ஒரு வீரம் ஒரு வாட்டமடா. மாட்டமா? ஆமா 1 லிட்டர் எண்ணெய் ஊத்திடுவாங்க. ஆட்டாக்கு பின்னாடி எடுத்துட்டு போயிரு. என்னத்துக்கு? அத மாட்டம். நீயும் நம்பி தான் பண்ணி இருக்கணும். நானுங்களும் தேவையில்லை. வா கம்மனு நான் சொல்லி போறோம். அப்புறம் வீடியோ வந்து மாட்டிக்குவேன். இருந்தாலும் தீபாவளி தெய்வீக சமயம் யாரா நடக்கட்டும். ஊர் பொதுமக்களால காளியம்மன் கோவில் நண்பர்கள் குழுவின் சார்பாக அன்பா இன்னும் இன்று வைத்துள்ள நாடகம். நாடகம் என்ன நாடகம்? ஆயா கூலி ஆளுக்கு பாதி. அதான் ஜாட்டிகளை போட்டேன். இல்லைங்க ஆயா கொடுத்த கூலி ஆளுக்கு பாத்தீங்க. அப்படிதானே சொல்லு. ஆமா தப்பா நாக்கு அறுத்து போடுவோம்டா. ஐயோ அது அடுத்த மாதிரி 2 பேரும் ஆளுக்கு அன்பா எடுத்துட்டு போறீங்க. நல்லா இருக்குண்ணா. நீங்க கூட பார்ட்னர் இருக்கா? புராணத்தை சிறந்தது சிறந்தது வன்னிய புராணம். ஆமாங்க வீர வன்னிய புராணம். வன்னியிருக்கின்ற ஒதுக்கப்பட்ட புராணம். ஆமாங்க கந்த புராணம் இணைப்பு இணைப்பு எப்படி கந்த புராணம் இணைப்பு வன்னிய புராணம் என்றா ஏழ்ராத்திரி கதை. ஏழ்ராத்திரி கதை. ஆமா ஆமாங்க. அது எதிலிருந்து ரேணுவாவ சூரபத்மன். அதிலிருந்து அதாவது வன்னியன் பிறப்பு பிறப்பு மந்திரமாலை திருமணம் திருமணம் 4 வன்னிய பிறப்பு வாதாபி இறப்பு என்று அதாவது கடைசி ராத்திரி அத்தியாயம் இன்று வைத்து வன்னியின் பிறப்பு வன்னியர் மந்திரமாலை திருமணம் மந்திரமாலை திருமணம். பழிச்சு கட்டுறா உங்க நிலைமை பழிச்சு கட்டணும். கொட்டை எடுத்ததா எடுக்காதா? அத பாஞ்சி வரும் புளிய போல நீ அந்த புளி வேணா அந்த புளி வேறா? நீ சொல்றது ரஸ்தை கரைக்கிறாங்க பாரு அந்த புளி. நான் சொல்றது அந்த புளி இல்லப்பா. அந்த புளி இல்லைங்களா? வளர்த்தே வாழ்ந்து வருது அந்த புளியடா. மிருக ஜாதி மனுஷ முட்டையில. சரி சொல்லு. அந்த மாதிரி ஒரு கோபம் அந்த மாதிரி சொல்லு. நான் புலி போல் சீறுவதும் நான் பசுபோல் மாறுவதும் என் கையில் இல்ல. ரொம்ப அடிக்காத. நீ நடந்துகிற முறை இருக்குது. ஆமா சாமி இன்னொருத்தர நெஞ்சு அடிக்காத பட்டுன்னு போயிருவோம். இந்த வண்டி புராணத்தி நான் யார் என்பது என்ன?
நிறுத்துங்கள். நான் மத்தாக்காரனா இவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுன்னா இவரை வச்சு தான் செக் பண்ணோம். என்னையா? ஆமாங்க, இதை கொண்டாங்க. இது உங்க முகர புண்டை செட் ஆகல சுவாமி. இல்லைங்க ஏப்பா இதை பிடிங்க. எதுக்குப்பா இந்த வாரத்தை பிடிங்க? விஷயம் இருக்குது இல்லையா? பிடிங்க அப்படி. சரி, அது முக்கியமான விஷயம் உட்கார்ந்து இருக்குதுப்பா. பாத்துருக்கிறேன். என்னையா? உங்களை பாத்துருக்கிறேன். இதுக்கு முன்பதாகவா? கண்டிப்பாங்க. நிஜமாக நிஜமாக சத்தியமாக சத்தியமாக கூந்தல் அது மேலயா சத்தியம் பண்ணணும்? எங்க கூந்தலுங்க. இப்ப என்ன செய்ய வேண்டும்? ஏங்க இந்த மாதிரி வச்சு இப்படி பிடிங்கள பிடி பார்க்கலாம். பிடிச்சிட்டா அது முட்டி போட்டு உட்காரு. முட்டி போடணுமா? ஆமாங்க, உனக்கு பழக்கமானதான். போட்டுட்டோம்பா. போட்டுட்டியா? இப்படி பிடிங்க. நாகம்மா கோயிலுக்கு முன்னாடி புத்துக்கண்ணு இருக்கும். புத்துக்கண்ணு உட்காந்துருக்கிற பாருங்க. அந்த கும்பிடிக்கா பொம்மையாட்டுமே இருப்பான். மகிழ் பொம்மை அப்படிதான் இருக்குது. ஏங்க அடிப்பானு சொன்னதா வருவேன். அடிக்கிற வாடா ஏங்க புத்துக்கண்ணுக்கு முன்னாடி உட்காந்து மகிழ்ச்சி ஒரு பொம்மை மாதிரி இருக்குதா? அப்படிதான் இருந்துச்சு. ஏன் மேல தப்பு இல்ல. அப்படி இருந்துச்சா இல்லையா நீங்க இருக்கிறீங்களே கேளு. ஆனா எப்படி இருந்துச்சு? அப்படிதான் இருந்துச்சு. அம்மா எப்படி இருந்துச்சு சொல்லுமா? வாய் வந்து வெக்கம் வந்துருச்சா? I love you. எங்க அம்மாப்பா அப்படியா? ஆமா சுவாமி. தங்கள் பேர் நாமங்கள்? ஓய் கதை நாடகம் எங்கே இருக்கு? உள்ளே போகாது. எப்படி? ஆமா சார். 1000 என்றாங்க பேச்சு வராது. எந்த 1000? காலையில் தலைக்கு 800 தான் வாங்க மூடிக்கிட்டு 1000 ரூபா கணக்கு போடுறாங்க பாருப்பா. இல்ல அங்க மனம் போல் சம்பளம் பண்ணாங்க. ஆமா சார். உழைப்புதான் ஊழியம். ஊழியம். ஆமா அஜித்தன் நல்ல காதல் கேட்டுக்கோ. உண்மைதான், பொய் இல்ல. கண்டிப்பா உண்டு உனக்கு. சுவாமி அப்படி இருந்தாலும் நாங்க என் பேர் என்ன? நான் எப்பேர் விட்டவன் ஒன்னா நம்பர் திருடன். ஒன்னா நம்பர் திருடன் தான். சொல்ல அடிக்கடி நெருக்கடி செஞ்சுட்டே தம்பி. தம்பி நீ சாப்பிடுற தம்பி ப்ளீஸ் பா. அன்பா மண்ணாய் மன்னரும் கணபதி தாய் வேந்தரும் இருக்க போற. பொறுமையா சொல்லு. அப்படியா? என்ன பண்ண? நான் வேற நினைச்சேனப்பா. என்ன பேரு கான். டேய் சுவாமி மன்னாதி மன்னரும் மன்னாதி மன்னர்களும் மறுபடி தாய் வேந்தரும் மகர முடி தாங்கி ஓட்டுபடி ஆகிய ஓட்டுபடி ஆகிய அடங்காத புட்டாரி அடங்காத கெடேரி. நீயா அடங்காத கெடேரி? எந்த மாட்டு மேல ஏறிட்டு இருக்கற? அடங்காத கெடேரி நீ அடங்காத புட்டாரி மிருகத்தை போன்றவன். சரி மிருகத்தை யாரு? வாய குதிரையோட போறியாட காட்டாத ஊட்ட. ஆமா நான் முதல்ல சொன்னேன். மன்னாதி மன்னர்கள் போட்டுப்படி ஆகிய மன்னாதி மன்னர் போட்டுப்படி ஆகிய மன்னருக்கு அதிபதி ஆனதீரன். பலசாலி பலசாலி பலசாலி. என் பெயரோ வாதாபீஸ்வரன். கோயிலுக்கு குத்துட்டுறாங்களா செத்தது குத்துட்டுறாங்களா? என்னாச்சு? இதெல்லாம் மாறி அடிக்கிற. டேய் அவங்க எதுக்கு அடிச்சாங்க? அவங்க அடிச்சாங்க நான் அடிச்சேன். என் பெயர் வாதாபீஸ்வரன். ஓ நீங்க தான் வாதாபீஸ்வரன். மேல கை வச்சா சாமி வேண்டாம். யானை திமிழ்ச்சா கை வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படியா? ஆமா இருந்தாலும் வாதாபியாக இருந்தாலும் நீ பெற்றிருந்தாங்களா? ஐயோ பாவம். யார் சாமி? என் தாய் தந்தை. என் புண்ணிய தேவதை. கிடைக்கல ஏண்டா? நம்ம சேவை அரியானூர் இருக்குது. ஆமா விநாயகர் மிஷன் கூட்டிட்டு போ. எதுக்கு? அதான் உங்க பொண்ணு படிச்சு போட்டீங்க. இல்லைங்க அது சரி பண்றதுக்கு தேவதைடா. புண்ணிய தேவதை என் தாய் உந்தாய் மாசட்ட மாணிக்க மங்காத மணிமலைக்கு மணி விளக்கு. எங்க அம்மா தெரியுமா? யாருங்க? சொல்ல வேண்டுமா? சொல்லு.
ஏண்டா இது உங்கள் சொந்த முடியா? ஆமாப்பா உண்மையாலுமா என் சொந்த முடிடா. நீங்க போய் சொல்லாதீங்க. நான் பிறக்கும் போது என் உடனோட பிறந்தது. உடனே எங்க ஆதார் கார்டு பதிவு பண்றாங்க. ஏண்டா ஓய் இந்த முடி எங்கே பார்த்தேன்னு சொன்னீங்க? ஆமாப்பா ஏங்க ஏண்டா இந்த முடி இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கிறேங்க. ஏய் ஓய் என்னுடைய அழகான முடி அழகான முடி இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஏங்க பார்த்துருக்கிறேங்க முடியா? ஆமாங்க. எங்க பாத்து இந்த முடியை பார்க்க பார்க்க எங்க ஆயாவோட புன்னகை என்ன முடியாட்டமே தெரிகிறது. ஆமா என்ன வெளி தாய் மாதரா உட்காந்துக்கிறாங்க. பரவாயில்ல. ஆமா குண்ட முடி அடுத்து வா மண்ட முடிப்பா. பிறக்கும் போது செப்பான சொல்லி வச்சுட்டாங்க உனக்கு வாயில. உங்க வீட்டுல பிறந்த என்ன கொடுத்துமா? வா நான் யாரு உனக்கு? தம்பி. நீ எனக்கு அண்ணன். சத்தியமாலும் சத்தியமா காத்தால காலையில காலையில நீ கேக்குறது நான் என்ன ஏன்னா ஒரு அண்ணன் வந்திருக்கிறேன். ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறியேன்னு கேக்குறேன். ஆமா இங்க வா. நான் தம்பி தானே. ஆமா. நீ அண்ணன் தானே. ஆமாப்பா. தம்பி கோமாளத்து முறையில. ஆமா. அண்ணன் யாரு புண்ணிய காய்ச்சி போட்டு வெளியே வந்த? இதுவும் கரெக்ட் தான். என்ன நீ குமாரன் கேட்டீங்க? என்ன பண்றது? ஏப்பா ஒரு யானை அங்க இருக்குது. ஆமா இருக்குது இல்ல ஒரு யானை எனக்கு மட்டும் இல்ல பிரச்சனை இல்ல. இன்னும் வீட்டுல ஒரு 3 வந்துப்பா. 3 அங்க 2 5 7 எல்லாம் நம்மளுக்கு தான் பிச்சதுல பெருமன்னவா சுவாமி. தங்கள் நீ என்றெடுத்த வாய் தந்தை மாசற்ற மாணிக்கு மங்கா வழிவாக்கி மரியாதைக்கு வாடாத வயிறு வருத்தமா சோயம் சுமையும் காசு நம்ம கொடுத்துறோம் கூத்து பண்ணி மயில் வருவீங்க காசை விட்டு போட்டீங்கன்னு சொல்றியே. தம்பி யார் யாருங்க? கேள்வி. ஆமாங்க. தாய் ஒன்று இருந்தா தம்பி ஒன்று வேணுமே. அந்த யார் சபை? ஆமா முனிவருக்கெல்லாம் முனிவன் முனிவருக்கெல்லாம் முனிவன். என் தந்தையார் பூர்வாச மகாமுனிவர். பூர்வாச மகாமுனிவர். ஆமா சுவாமி அந்த பூர்வாச மகாமுனிவருக்கும் அஸ்வாமொழி அம்மையாருக்கும் அஸ்வாமிக்கும் எத்தனை பேர் பிறந்தீங்க? ஐயா யா நானே கோமாரி என்ன நினைச்சுப்பா குத்துபாடு பிடிக்கிறியா? அவனுக்கு இருக்குது இல்லைங்க. நைட்டு 10 மணி சாப்பிட இடத்துல சொன்னார் தர்மகர்த்த ஐயா. எல்லா வேசகாரும் வருவாங்க. முக்கியமா வாதாபின்னு ஒரு ராஜ மட்டும் வருவான். அவன்கிட்ட எல்லா கேள்வியும் கரெக்டா கேட்கணும். அப்படி அவன் பதில் சொல்லணும்னா சாத்தி எடுத்து முட்டிக்கிற அடி சொல்லிக்கிறாங்க. சொல்லி விட்டுருக்காங்க. அப்படியே கரெக்டா பதில் சொல்லணுமா? என்ன சொல்றீங்க? வாதாபி உடன்பிறப்புகள். ஓஹோ அசோபகேண்டா என் தாய் அரக்கி அரக்கி என் தாய் அரக அரகுலம். குப்பை குழியா
மண்டையில அப்படிதான் இருக்குது. சுவாமிகள் நாங்கள் கூடி பிறந்தவர்கள் நாங்கள் கூட்டுவா உண்ணவர்கள் கூட்டுப்பால் உண்ணவர்கள் சேர்த்து பிறந்தவர்கள் நாங்கள் சேர்ந்து பால் உண்ணவர்கள் சரியாக 2 பேர் ஏங்க சரியாக 20 சொல்றீங்களே யார் யார் பிறந்தீங்க? டேய் சுவாமி அண்ணன் வில்வலன் நான் பாதாவி தம்பி ஆமா பாதாவி இப்படி 2 பேர் பிறந்தீங்க சுவாமி அப்படி 2 பேர் பிறந்து எந்த நாட்டு ஆண்டு வரீங்க சொல்லி வரணுமா? யார் சொல்லுங்க 3 நாடு எவ்வளவு இருக்குது? ஏன் நாடி ஏங்க நான் திட்டத்தில் வரசங்க ஆதமத்த நாட்டுக்கு திட்டத்தில் வரசை என்ன நினைக்கிறீங்க? என்ன உன் நாடு எங்க இருக்குது? ஓ என் நாட்டோட சிறப்பு நாடு எல்லாம் கேட்கறீங்க அதெல்லாம்ப்பா ஆகாயமா பூமியா எந்த பூமியில இருக்கிற எப்படி 14 போகணும் மேல 7 உலகம் ஆமாங்க கீழே 7 உலகம் அதான் சொல்ல தராத மகாதர பாதாள ராஜ்யம் தீபம் ஆமாங்க இப்படி கீழே 7 மேல 7 மேல 7ங்க வாய் வண்ணம் வரணம் பண்ண சூரிய வண்ணம் ஆமாங்க சந்திரமனுக்கு வேற வண்ணம் சொல்ல மாட்டேன் இப்படி மேல 7 இந்த 14 போனது நீ எங்க வாழ்ற? நான் பூமியிலங்க அங்க வா பூமியில நாட்டோட சிறப்பு தான் கேள்விப்படுறியா சத்தமடா சார் அக்கா அந்த குழந்தை அடி போட்டு வரணும் நான் எங்க வாழ்ந்து வருகிறேன் என் நாடு எங்க நாடி இருந்தாலும் தாங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு கொண்டது வெயிட் ஆகுதா? அரை கிலோ வெயிட் இருக்குது எறும்பு கடையில் போடுறேன் அரை கிலோ வராது. நான் எங்க வாழ்ந்து வருகிறேன்? எங்க சாமி? 7 திருப்பார்கடல் 7 திருப்பார்கடல் ஆமா சரிங்க. அந்த 7 திருப்பார்கடல் நடுவிலே ரத்தினத்தால் கோட்டை நரக ரத்னாபுரி கோட்டை ஆகும். நரக ரத்னாபுரி கோட்டை சரி சரிங்க. ஏங்க நடு கடல்ல இருக்கிறீங்களா? ஆமாப்பா கடலுக்குள்ளேயே மீன்காரங்க வந்து காட்டுறேன். மீன்காரனா போட்டிருக்குது கடல்ல மீன்ல வாழும்ல அதனால சொன்னேன். சுவாமி அப்படி ரத்னாபுரி கோட்டையை ஆண்டு வந்தாலும் கால காலத்துல கேட்க கூடத்தான் உங்ககிட்ட தப்பான கேள்வித்தான் என்ன பண்றது தலையெழுத்து கேட்கறோம். உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா? வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மோதிரம் யாரும் இது இல்லையா? மதி இல்லையா? சோத்துக்கு வழி இல்லையா? நீ அங்க போகாதமா இருந்தாலும் போகட்டும். பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆயிருக்கு வாய்ப்பு இல்ல. ஏண்டா? ஆமா உனக்கெல்லாம் ஒருத்தர் பொண்ணு கொடுக்கும் போது யாருக்கு அப்படி சொல்றேன்? என்னடா இல்ல ஜோடி தரணும் குஞ்சி இப்படித்தான். புஜபலம் பராய்க்கிறோம்டா பராய்க்கிறோம். பிள்ளை
போய் மேட்டூர் 16 பாலத்துல வச்சு துள்ள துடிக்கி கீழே கூட தள்ளி விட்டுருவேன். ஏன்னா உன்ன மாதிரி ஆளு கட்டி கொடுக்க மாட்டேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் மனைவி ஆசைக்குரியவள் அன்புக்குரியவள் சொட்டக்கண்ணி என் மனைவி ஆகும். ஆமா கல்யாணம் ஆகி போச்சா? இன்னைக்கே சாவரை சாவராத மாதிரி இவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சான்னா அவனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நீ சாவறதுக்கு என்னடா இருக்குது? கேளு நாம கல்யாணம் பண்ணா கூட நம்ம எதுவும் பண்ணலாம். நமக்கு தலை சின்னதா இருக்குது தெரிவிக்காது. கல்யாணம் பண்ணல ஆமாண்டா தலைய ஒண்ணுலையே ஒரு மொத்தம் கொடுக்குறா கூட ஏங்க டிஸ்டர்பன்ஸா இருக்காது. ஆமா உங்க மண்டிக்கு என்ன 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 போடுறீங்க? நான் எதுவுமே போறதில்ல. பார்த்தா நான் சொல்றேன் என்ன போட மட்டும் பண்ணிச்சு தலைக்கு என்ன போறதில்ல. ஓ அப்படியே விட்டுறது வேணு பிடிச்சிட்டு புழு வச்சுட்டு தெரியாது. சரி போகட்டும். சுவாமி சொக்கக்கடி திருமணம் முடிச்சிங்க தம்பி. சுவாமி ஏன்னா நீ வைத்திருக்கிற நாடகம் சூப்பரா நாடகம். வன்னி இருக்கின்ற ஒதுக்கப்பட்ட வன்னி புராணம். ஏன்னா ஆடுவதும் பாடுவதும் அப்படி இல்ல எல்லாரும் பார்த்திருப்பாங்க கண்டிப்பாங்க. எல்லா சூரவேசமும் எல்லாம் சூரவேசமும் இல்ல. இந்த வாதாபி என்பவன் யாரு யாரு ஏதாவது வாதாபி வர எப்படி வாங்கலாம்? எப்படி வரும்? அப்படி விளக்கம் தெரியணும். வாதாபி ஒருவன் இல்லை என்றா இந்த வன்னியர் சமுதாயமே இல்ல. ஓ வன்னியர் சமுதாயமே கிடையாது அது தெரிஞ்சா? ஆமாங்க வாதாபி ஒருவன் இல்லை என்றா இந்த வன்னியர் சமுதாயமே இல்ல. சமுதாயமே கிடையாது. ஆமா சரி சரிங்க. இந்த வாதாபி எப்பேற்பட்டவன்? எப்பேற்பட்டவன்? வன்னியன் ஏன் பிறக்க வேண்டும்? அக்னியில பிறக்கிறான் வன்னியன். ஓ அக்னியில பிறக்கிறான். ஆமா சரிங்க. ஏன் பிறக்கணும்? என்ன காரணம்? நான் வாங்க வர்றேன் எப்படி எப்படி வரும்? எங்களுக்கு நேராட்ட எதிரிகள் யாரு யாரு? டேய் ஒரு நாள் ஒரு தினத்திலே என் தாயார் அசோமி என்னை அழைத்து வில்வலன் வாதாபி இருவர் வாங்க என்று சொன்னார். சரிங்க. என்னமா என்று அருகில கேட்க தாய் ஒன்றே தாய் மாமன் ஒண்ணு தாய் ஒண்ணு தாய் மாமன் ஒண்ணு உன் தாய் மாமன் தான் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி அம்மா அப்பா முனிவர் பிராமண குலம் நீங்களோ அரக்கர் குலம் தாய் மாமனா இருக்கிறவங்களும் எப்படிமா தேவரம் நமக்கு எதிரி எதிரி அப்படி கேட்க நம்மளோட தினத்தில் மாய்க்கு பிறந்தார்கள். யார் 4 பேர் சரியா? 4 பேர். சரிங்க. ரேணுகோபன் சூரபத்மன் சிங்கமகாசூரன் கஜமகாசூரன் இப்படி ஆண் மக்கள் 4 பேர் 4 பேர். இதுல முதல் பிறந்தவர் எங்க அம்மா அசோமகி. சரிங்க. அப்படி பிறந்து பார்த்தா ரேணுகோப சூரபத்மன் தாய் மாமன் தேவரே படையெடுத்து சென்றார். தேவரை கொண்டு வந்து சிறை வைத்தார். இந்த ரேணுகோப சூரபத்மனை அழிக்க வேண்டும் என்று ஒரு யாகத்தில் வேள்வியாக 6 முகத்தோடு ஒரு குழந்தை பிறகு வைத்து அந்த குழந்தை யார் தெரியுமா? யாருங்க? அவன்தான் முருகப்பெருமான். ஓ முருகப்பெருமான். ஆமா சரிங்க. முருகப்பெருமான் கடலில் இருக்கக்கூடிய வேலினா என் தாய்மாவை சங்கரித்தார். பார்த்தாருங்க அம்மா. சரி தம்மிமாவை கொண்டு விட்டார் தேவர்கள் என்று இந்திரனை ஒருவனை சிறமடித்தார். தேவரையே சிறமடித்தது போலன்னு எங்க அம்மா ஒண்டியாக உங்க போறா இந்த உலகத்துக்கு. இந்த லோகம் போறாங்க. இந்திரனை கை நீட்டி பேச பார்த்தான் மகாகாலம் யாரு யாரு? இந்திரனுக்கு படை தளபதி. ஒரு முறைக்கு 2 முறை மீண்டும் கை நீட்டி பேசினா நீட்டின கையை வெட்டுவேன். நீட்டின கையை வெட்டி விடுவேன். ஆமா சரிங்க. அப்படின்னு எங்க அம்மா நீட்டி பேசினாலும் மகாகாலன் ஒரே வெட்டுங்க அம்மாவுடைய கரத்தை. அத வெட்டின கரத்தை மறுகையில் எடுத்து வந்தார் வனத்துக்கு. என் தாய்க்கு ஒரு சக்தி உண்டு. அதாவது என் தாய் அங்கங்களை பிளந்து எரிந்தாலும் ஒன்னா சேர் நினைத்த சேர்ந்துக்குவா. புரியுதா? சரிங்க. அது போல வெட்டன கையை துண்டித்த கையை மீண்டும் பொருந்த வேண்டும் அப்படின்றா பொருந்துச்சு. ராஜர் ஒரு பெண் பிள்ளை நாம ஒண்டியா வருமான தோப்பாக விரட்ட வரபோல் நீரட்ட போல் அப்படி அடிக்காத சாமி. அம்மா நினைக்கிறாங்க. அப்படி உங்க அம்மா நினைக்கிறாங்க. அம்மானால ஆகல அப்படின்னு வனத்திலே சுத்தி வந்தாங்களாம். இந்த வனத்திலே தவம் மறந்து யாருங்க? 22 நேத்திரம் குடித்தால் வர விட்டால் சாபம். அப்பேரோட மகாமுனிவர் தூர்வாசன தவம் இருந்தாராம். சரி எங்க அம்மா அரக்கர் வடிவத்தை மாத்தி அழகா பெண் வடிவெடுத்து நடின பறித்து